உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று கர்ஜித்து விட்டு போயிருக்கிறார். திமுக கழகத்தை துடை தெரிய வேண்டும் என்கிறார். யாரை யாரையும் நீரா துடை தெருவது? இப்படி சொன்ன இமாலய வளம் கொண்டவர்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டார்கள். திமுகவை துடைத்து எறிவோம்னு சொன்னவங்க எல்லாருமே காணாம போயிருக்காங்க. அதுதான் வரலாறு. திமுகவை எவனாலையும் அழிக்கவே முடியாது, எந்த கொம்பனாலையும் திமுகவை அழிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் திரு வைகோ அவர்கள் சொல்லியிருக்காரு. வைகோவின் இந்த ஆழ்ந்த அறிவான கருத்துக்கு நாம நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு ஆகணும். கண்டிப்பா எல்லாருமே எழுந்து நின்று அந்த ஆள் முன்னாடி கைத்தட்டுங்க. ஓகேவா? சரி, இப்போ திமுகவை குறித்து திரு வைகோ அவர்கள் கடந்த காலங்கள்ல எப்படிலாம் பாராட்டி சீராட்டி பேசியிருக்காரு அப்படின்றத பாக்கலாமா? பார்த்தே ஆகணும். சைட்ல அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க போடுறேன், பாருங்க. திமுகவோடு கைகோர்க்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். இலங்கை பிரச்சனையில் அனைத்து கட்சிகளும் இணைந்து போராட வேண்டும் என்ற திமுக தலைவர் கருணாநிதியின் கருத்து பற்றிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பச்சை துரோகிகளோடு யாரும் கைகோர்க்க முடியாது. இப்ப அவங்க யாருக்கு போராடுறாங்க தெரியுமா? அவங்களை எதிர்த்து போராடுறாங்க. செய்த குற்றத்துக்கு சில பேர் பாவ மன்னிப்பு கேட்டு தேவாலயத்துக்கு போறது மாதிரி அவர்கள் செய்த துரோகத்துக்கு குற்றத்துக்கு அவர்களை எதிர்த்து கருப்பு கொடி காட்டுறாங்க. அவங்களை எதிர்த்து அவங்களே கருப்பு கொடி காட்டுறாங்க. திமுகவுடன் மதிமுக ஒருபோதும் கூட்டணி வைக்காது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தமிழின தலைவர் இன துரோகி எப்படி உடன்பாட்டுக்கு போவேன்? இத்தனை 1000 மேடைகளில் இன துரோகி என்று 2009 பேசிய இந்த வைகோ எப்படி உடன்பாட்டுக்கு போவான்? அப்படி என்றால் என்னை அல்ல, நானே என்னை வஞ்சித்துக் கொள்வதாக அர்த்தம். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும், என்னையே என் நெருப்பு என் நெஞ்சையே சுடும் உங்களோடு கூட்டு வைத்தார். கருணாநிதி ஒரு இன துரோகி, கருணாநிதி ஒரு இன துரோகி, பச்சை துரோகி அப்படின்ற மாதிரிலாம் திரு வைகோ அவர்கள் சொல்லியிருக்காரு. நான் 1000 மேடைகள்ல கருணாநிதி ஒரு இன துரோகின்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி கருணாநிதி கூடவே திமுக கூடவே கூட்டணி வைப்பேன்? அப்படி நான் கூட்டணி வச்சேன்னா என்னுடைய நெஞ்சே என்னை சுடும்லாம் சொல்லிவிட்டு நடுவுல திருக்குறளா வேற சொல்லியிருக்காரு. அப்போ அப்படிலாம் பேசின இந்த வைகோ சாரி வாய் வியாபாரி வைகோ இப்ப என்னன்னு சொல்றாரு? திமுகவை துடைத்து எறியோம்னு சொன்னவங்க எல்லாம் அழிஞ்சுதான் போயிருக்காங்க, அதுதான் வரலாறு, திமுகவை எவனாலையும் அழிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ஊர்பீஸ்களை விட கேவலமா மோசமா முரட்டுத்தனமான முட்டுகளை கொடுத்துட்டு இருக்காரு. முதல்ல இந்த வைகோ இருக்காரு இல்லையா, இவரு திமுக தான் இருந்தாரு. திமுக இருக்கும்போது அங்க நடந்த அந்த ஒரு வாரிசு அரசியலை பார்த்து வெகுண்டெழுந்து திமுக விட்டு வெளியே வந்து மதிமுகன்னு ஒரு கட்சியை இவர் ஆரம்பிச்சாரு. ஆக்சுவலா திமுகவை அழிக்கிறதுக்கு தான் வைகோ மதிமுகன்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. இப்போ அவர் சொல்லியிருந்தாரு பாருங்க, திமுகவை அழிக்க நினைச்சவங்க அழிஞ்சுதான் போயிருக்காங்கன்னு. அது சரியான கருத்து தான். அதுக்கு உதாரணம் வைகோ தான், வைகோ அவர்கள் தான். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம கண்டிப்பா சொல்லியே ஆகணும். வைகோ திமுகவை விட்டு வெளியே வரும்பொழுது, திமுக விட்டு வெளியே வந்து மதிமுகன்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போது வைகோவுக்கு ஆதரவாக வைகோவின் தொண்டர்கள் ஒரு 4-5 பேர் நினைக்கிறேன், அவங்க தீ குளிச்சு செத்தே போயிட்டாங்க. ஆனா இல்ல வேணாம், வைகோ கடைசி காலகட்டத்துல இருக்காரு. இந்த காலகட்டத்துல கடைசி காலகட்டத்துல நாம அந்த ஆளை கரைச்சி கொட்ட வேண்டாம். ஆனா ஒண்ணு, இந்த ஆளை நம்பி ஒரு 4-5 பேர் இறந்து போனாங்க இல்லையா, அவங்களுடைய ஆத்மா கூட வைகோவை மன்னிச்சிடும். ஆனா வைகோவின் ஆத்மா இருக்கு பாருங்க, அவருடைய ஆத்மா அவரையே மன்னிக்காது. எத்தனை வருஷம் ஆனாலும் வைகோ செய்த இது மாதிரியான காரியங்களுக்கு வைகோவுக்கு மன்னிப்பே கிடைக்காது. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்டு ஜெய் ஸ்ரீராம். திருப்பரங்குன்ற விவகாரம் மறுபடியும் பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு. அதுக்கு காரணம் திமுக தான், திமுக மட்டும்தான். திமுக சும்மா இல்லாம ஃபர்ஸ்ட் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீட்டுக்கெல்லாம் போயிருந்தாங்க. இப்ப மறுபடியும் இந்துக்களுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதுக்கு எதிராக அந்த தீர்ப்பு மற்றும் தீர்ப்பு வழங்கிய நீதியரசர்கள் அவங்களுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் அவங்க எல்லாருமே ரொம்ப மோசமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் திமுக அமைச்சர் ரகுபதினு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் பேசின ஒரு குட்டி கிளிப்பிங்க போடுறேன், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. நாங்க தமிழ்நாடு அரசு எல்லா கருத்துக்களையும் எடுத்து வைத்து வாதாடி இருக்கிறது. ஒரு இடத்துல இந்த இடத்துல இதுதான் நடக்கணும்னா அந்த இடத்துல நடக்கும். சுடுகாடு இருக்கிறது அங்கேதான் நம்ம பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் போய் எடுப்பாங்க. அதுக்கு போல வேற எந்த இடத்துலயும் போய் எரிக்க மாட்டாங்க. என்ன சொல்றாரு இவர்? என்ன சொல்றாரு?
சுடுகாட்டில் தான் பிணத்தை எரிக்க முடியும், வேறு இடத்தில் எரிக்க முடியுமா? ஏற்கனவே இருக்கும் பழக்க வழக்கத்தை மாற்றாதீர்கள். எதற்காக இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்து தமிழகத்தில் அன்ரெஸ்ட் சிச்சுவேஷனை உருவாக்குறீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவர் அமைச்சரா இருக்காரு, ஓகேங்களா? அமைச்சரா இருந்துபிட்டு கோவில் விவகாரத்தை எது கூட லிங்க் பண்ணி பேசுறாரு பாருங்களேன். அவர் ஒப்பீடு செய்யற அந்த விஷயத்தை கொஞ்சம் பாருங்களேன். சுடுகாடு இருக்கிறது அங்கேதான் நம்ம வந்து பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் வைத்திருந்தால். அது மட்டும் இல்ல மக்களே, இந்த தீர்ப்பு சட்டத்திற்கு புறம்பான தீர்ப்புன்னு சொல்லியிருக்காரு சென்னை உயர்நீதிமன்றம் இருக்கு இல்லையா, அவங்க ரொம்ப மோசமான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்புக்கு எதிராக இந்து அறநிலைத்துறையும் தமிழக அரசும் மேல்முறையீடு செய்யும், மறுபடியும் மேல்முறையீடு செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தமிழகத்துல இதுவரைக்கும் எந்த ஒரு ஆட்சி காலகட்டத்திலையும் தீபத்தூண்ல விலைக்கேத்தவே விடல. அப்படி இருக்கும் பொழுது நீதிமன்றம் இப்பேற்பட்ட தீர்ப்பு கொடுத்தது தவறானது, ரொம்ப மோசமானது. இந்த தீர்ப்புல உள்நோக்கம் இருக்கு, உள்நோக்கத்தோட தான் அந்த நீதிபதிகள் இப்பேற்பட்ட தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இவரு அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு. இப்போ நம்மளுடைய அண்ணாமலை இருக்காரு இல்லையா, அவரு ரகுபதி அவர்களை குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. உறுதியா வருவேன். அந்த கிரிமினல் ரகுபதிக்கு நல்லா சொல்லியிருக்கு. அளவுக்கு அதிகமாக சொத்து சேற்ற வழக்குல தமிழ்நாட்டினுடைய மந்திரி ரகுபதி, சிறைத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை, வெட்கக்கேடு, அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ரகுபதியின் மீது நடந்து கொண்டிருக்கிறது. சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க, அவரு மேல வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இவர் சட்டத்துறை அமைச்சர், கோர்ட்ஸ் எல்லாம் இவர் கீழே. இவர் எங்க கிட்ட சட்டத்தை பத்தி ரகுபதி சொல்றாங்க. அதனால என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சரே கிரிமினல் தான். அவருக்கு சட்டத்தை பாதுகாப்பதற்கோ சட்டத்தை போற்றி வணங்குவதற்கோ அவருக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. கிரிமினல் ரகுபதி கிட்ட சொல்லுங்கன்னு அண்ணாமலை சொல்றாரு. உண்மையாலேயே நாம நம்மளுடைய நீதித்துறையை பாராட்டியாகணும். எதுக்குன்னா திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும், மதுரை கலெக்டர் இருக்கார் இல்லையா, அவரையும், அங்க இருக்கக்கூடிய காவலர்களையும், யார் யாரெல்லாம் திருப்பரங்குன்ற விவகாரத்துல அங்க ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷனை உருவாக்குனாங்களோ அவங்க எல்லாரையுமே நீதிமன்றம் புலிச்சுன்னு துப்பி இருக்கு, ரொம்ப மோசமா கடுமையா விமர்சனம் பண்ணி இருக்கு. இப்போ உங்களுக்கு இன்னொரு கிளிப்பிங்கையும் போடுறேன், அதை தயவு செய்து பார்த்துட்டு வாங்களேன். என்ன தலைப்பு செய்தி போட்டுருக்கான் பாருங்க. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஹைகோர்ட்டு தீர்ப்பு எதிரொலி தமிழர்களின் கலாச்சாரம் பண்பாட்டை காப்பாற்ற சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு தமிழக அரசு அறிவிப்பு. தீர்ப்பு என்ன? அதில் தீர்ப்பு என்ன அதை சொல்லுப்ப. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஹைகோர்ட்டு தீர்ப்பு எதிரொலின்னு மட்டும் போட்டிருக்க, அதில் தீர்ப்பு என்னப்பா அது சொன்னாதான்ப்பா தெரியும். சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு போடுறது மட்டும்தான் நீ போட்டிருக்க, அதில் தீர்ப்பு என்ன அதை சொன்னாதானப்பா தெரியும். தீர்ப்பு எப்படி வந்திருக்கு, அந்த தீர்ப்புல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய ரெட் லைட் ஊடக பொறுக்கிகள் எம்புட்டு நாக்கா ஒரு பெரிய நரேட்டிவை செட் பண்றாங்க பாத்தீங்களா? ஏண்டா தீர்ப்பு எப்படி வந்திருக்கு, அந்த தீர்ப்பு பப்ளிக் டொமைன்ல இருக்கு, பப்ளிக்ல அவைலபிளா இருக்கு, எல்லாருக்குமே அது என்ன தீர்ப்புன்றது தெரியும். ஆனாலும் எவ்வளவு தைரியமா ஃபேக் நியூஸை ஹெட்லைன்ஸ்ல போடுறானுங்க பாருங்க. இந்துக்களுடைய உரிமைகளை மறுக்கும் திமுகவுக்கு சம்மட்டி அடி கொடுத்த மாதிரியான தீர்ப்பு வந்திருக்கு. ஆனா இவனுங்க என்னடானா அதை அப்படியே மழுப்புறானுங்க. திரு நீதியரசர் அமர்வு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தாரோ அது செல்லுபடியாகும், அவர் சொன்ன விஷயம் சரியான விஷயம், அவர் கொடுத்த தீர்ப்பு தான் சரியான தீர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், தீபத்தூண்ல தீபத்தை ஏத்துனா இரு மதத்தினரிடையே கலவரம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றது திமுகவின் ஆளுங்கட்சியின் கற்பனை பேயின்னு காட்டமாவே விமர்சனம் பண்ணியிருக்காங்க. திருப்பரங்குன்ற விவகாரத்துல இந்துக்களுக்கு சார்பா நியாயமான தீர்ப்பு வழங்கிய நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பணி நீக்கம் செய்யணும், அவரை அந்த பொறுப்புல இருந்து தூக்கணும்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய திமுக எம்பிக்கள், புள்ளிங்கோ கூட்டணி எம்பிக்கள் பார்லிமெண்ட்ல சபாநாயகர் கிட்ட லெட்டர் எல்லாம் கொடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த விஷயத்தையுமே மேற்கோள் காட்டியிருக்காங்க. திமுகவையும் புள்ளிங்கோ கூட்டணி எம்பிக்களையும் சாட்டையாலேயே அடி வெளுத்து விட்டுருக்காங்க. திருப்பரங்குன்ற விவகாரத்துல திமுக மிகப்பெரிய மத அரசியலை பண்ணிருக்காங்க. கொஞ்சோண்டு எண்ணெய், ஒரே ஒரு திரி,
அதோட அந்த வேலையை முடிஞ்சிருக்கும். ஆனா அதை இந்த திமுக பண்ணவே இல்லை. வேணும்னே அவங்களுடைய அரசியல் பிழைப்புக்காக இப்பேற்பட்ட கேவலமான மத அரசியலா பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு எத மாதிரியான சாதகமான தீர்ப்புகள் வந்திருக்கோ அதே மாதிரியான சிச்சுவேஷன் தான் இந்த முறையும் இருக்கும். இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமா வரும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் இந்த திமுக இப்பேற்பட்ட கேடுகட்ட வேலைகளை பார்த்தாங்க. பட் அது எதுவுமே நடக்கவே இல்லை. அவங்க நினைச்சது எதுவுமே நடக்கவே இல்லை. எல்லாமே திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. இந்த விவகாரத்துல உச்சகட்ட கொடுமை என்ன தெரியுங்களா? இந்த கோவிலானது, இந்த திருப்பரங்குன்ற கோவிலானது ஹிந்து அறநிலையத்துறை கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நியாயப்படி பார்த்தா அவங்க தான் தீபத்தூண்ல விளக்கை ஏத்தி இருக்கணும். அவங்க தான் அதுக்கான ஏற்பாடுகளை முன்னின்று நடத்தி இருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஹிந்து கோவில் பணத்தை வாரி வழிச்சின்னு போனது மட்டும் இல்லாம ஹிந்துக்கள் பணத்தை வச்சுக்கிட்டு ஹிந்துக்களுக்கு எதிராக கோர்ட்ல வாதாடி இருக்காங்க. இந்த கர்மாலா இவங்களை சும்மா விடுன்றீங்க? விடவே விடாது. பரம்பரையா வச்சு இவங்களை செய்யும் பாருங்க. சாதாரணமா முடிய வேண்டிய விவகாரத்தை இந்த திமுக வம்படியா வேணும்னே முஸ்லிம்களை குதூகலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஹிந்துக்கள் வயிற்றிலேயே அடிச்சிருக்காங்க. அது தீபத்தூணும் கிடையாது, அதே சர்வே கால் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா அது சர்வே கல்லும் கிடையாது, சமணர்கள் இரவு நேரத்துல அவங்களுக்கு தேவைப்படும்னு அவங்க இத மாதிரியான ஒரு தூணை கட்டி வச்சிருந்தாங்க. நைட் டைம்ல விளக்கு ஏத்துறதுக்காக சமணர்கள் கட்டிய தூண் தான் இந்த தூண் அப்படின்ற மாதிரியான ஒரு உருட்டு கதையை உருட்டினாங்க. அதுக்கப்புறம் நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்களே நேரடியாக அந்த இடத்தை போய் பார்த்துட்டு, இல்ல இது தீபத்தூண் தான், இந்த தீபத்தூண்ல தான் விளக்கு ஏத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவும் போட்டிருந்தாரு. நீதிமன்றத்துல அப்படிப்பட்ட ஒரு உத்தரவு வந்ததுக்கு அப்புறமாவும் அந்த ஒரு உத்தரவை இந்த திமுக காரங்க மதிக்கவே இல்லை. திமுக அரசு மதிக்கவே இல்லை. நீதித்துறையை அவமானப்படுத்தினாங்க. திமுக காவல்துறையை வைத்து அராஜகத்துல ஈடுபட்டாங்க. அப்புறம் நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்கள் CISF வீரர்களை அனுப்பியிருந்தாரு. அந்த நேரத்துல அந்த ஏரியால 144 போட்டு தடுத்தாங்க. இவ்வளவு பதட்டமான சூழ்நிலை அங்க இருந்தது. அந்த நேரத்துல முஸ்லிம்களுக்கு ஆதரவாக அவங்க சந்தனக்கூடு விழா நடத்தணும் அப்படின்றதுக்காக காவல்துறை பாதுகாப்போட அவ்வளவு இஸ்லாமியர்களை அங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. நீதிமன்ற உத்தரவை மீறி இருக்காங்க, நீதித்துறையை அவமதிச்சிருக்காங்க, நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை மதிக்காம இவங்க பாட்டுக்கிட்டு வேலையை பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேல்முறையீட்டுக்கு வேற போயிருந்தாங்க. மேல்முறையீட்டுக்கு போயும் செருப்படி வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்களால அந்த விவகாரத்துல ஒன்னும் பண்ண முடியல அப்படின்றதுக்காக திருப்பூர்ல ஒரு கோவிலை இடிச்சு தள்ளி இருக்காங்க. மாவட்டம் ஈட்டி வீரம்பாளையம் அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலை இந்து விரோத திமுக அரசு திட்டமிட்டு இடிச்சுக்கிருக்காங்க. ஏற்கனவேவும் நீதிமன்றம் இந்த கோவிலை இடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தோம். நீதிமன்றமாவது மயிராவது லெப்ட்ல வாங்கடா, நாங்க இந்துக்கு விரோதமா தான் செயல்படுவோம் சொல்லி அந்த ஏரியால இருக்க முருகன் கோவிலை இடிக்கிறாங்க. இத்தனை நாள் தாங்கள் வழிபட்டு வந்த கோவில் தங்கள் கண்ணு முன்னாடியும் இடிபடுறத பார்த்து அங்க இருக்க மக்கள் கதறி துடிக்கிறாங்க. சாமி இடிச்சு நாங்களும் குழந்தை பிள்ளை வளர்த்துற மாதிரி வளர்த்திட்டு இருந்தோம். என்ன இப்படி பண்ணி போட்டாங்களே. எத்தனை சாமி உடைச்சிருக்காங்க? அவங்க உடைச்ச முருகர், விநாயகர், அம்மா, அம்பாளு, சிவனு, சரிங்க, விநாயகர் எல்லாம் உடைச்சு தள்ளிட்டாங்க. நீங்க நினைக்கலாம் திருப்பரங்குன்றம் விவகாரத்துல மட்டும்தான் இஸ்லாமியர்கள் மனசு புண்படும் அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் நீதிமன்ற உத்தரவை மதிக்காம நம்மளை தீவை ஏத்தி சாமி கும்பிட விடல அப்படின்னு. ஆனா அது உண்மை கிடையாது. திண்டுக்கல் மாவட்டம் பெருமாள் கோவில்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்திலையும் இந்துக்கள் மண்டு கற்பணசாமி கோவில்ல போய் விளக்கேத்தி வழிபடலாம் அப்படின்னு நீதிமன்ற உத்தரவு கொடுத்தும் அந்த ஏரியால கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையா இருக்கிறதுனால கிறிஸ்தவர்கள் மனசு புண்படும் சொல்லி அவங்கள தீவை ஏத்தி சாமி கும்பிட விடாம இந்த அரசாங்கம் தடுத்திருக்கு. அதுக்கு நியாயம் கேட்க போன இந்து அமைப்பினரை பிடிச்சு கைது வேற பண்ணிருக்காங்க. திருப்பூர்ல அந்த கோவிலை ஏங்க இடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு கோர்ட் உத்தரவு கொடுத்துருச்சு, நாங்க இடிச்சுதான் ஆவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதே மாதிரிதான் தீபத்தூண்ல விளக்கு ஏத்தணும்னு கோர்ட்டு உத்தரவு போட்டிருந்தாங்க. அந்த தீர்ப்பை நீங்க நிறைவேற்றினீங்களா? கோர்ட் உத்தரவு நாங்க நிறைவேற்றியா ஆவோன்னு சொல்றீங்களே, அந்த தீர்ப்பையும் நிறைவேற்ற வேண்டியதானே? அதே மாதிரி குரோம்பேட்ல ஒரு சர்ச்சை இடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சர்ச்சை இடிக்க போனப்ப அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் தடுத்து நிறுத்தினாங்க. ஆனாலும் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அந்த சர்ச்சை இடிச்சிருக்கணும் தானே? எப்படி இப்ப திருப்பூர் கோவில் இடிச்சிங்களோ அதே மாதிரி குரோம்பேட்ல இருக்கக்கூடிய அந்த சர்ச்சை இடிச்சிருக்க வேண்டியதானே? ஏன் இடிக்கல? மக்கள் எல்லாருமே தடுக்கிறாங்க, அவங்க பாவம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு ஏன் நீங்க இடிக்காம அமைதியா திரும்பி வந்தீங்க? கோர்ட் உத்தரவை மதிக்கக்கூடிய உத்தம சீலர்களா நீங்க இருந்தீங்கன்னா இதையும் நீங்க செய்ய வேண்டியதானே? ஏன் திருப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு கோயிலை மட்டும் இடிக்கிறீங்க? இந்த சர்ச்சையும் இடிக்க வேண்டியதானே? இந்துக்களை ஒரு மாதிரி நடத்துறீங்க, கிறிஸ்தவர்களை ஒரு மாதிரி நடத்துறீங்க, முஸ்லிம்களை ஒரு மாதிரி நடத்துறீங்க.
ஏங்க இது மாதிரிலாம் பண்றீங்கன்னு எதிர்த்து கேள்வி கேட்டா, நாங்களாம் மதசார்பற்ற கட்சி, நாங்களாம் மதசார்பற்ற ஆட்சியை கொடுக்குறோம், இது மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி உருட்டுறீங்க. நியாயமா இதெல்லாம்? நீங்க பண்றதெல்லாம் நியாயமா? இப்போ இரு நீதிபதிகள் அமர்வு திரு GR சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு செல்லுபடியாகும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா திமுக மற்றும் திமுகவின் கூட்டணி கட்சிகள் அவங்க எல்லாருமே இந்த தீர்ப்புக்கு எதிராக கத்திட்டு வந்துட்டு இருக்காங்க, கதறிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீதிமன்றம் கொடுத்த அந்த ஒரு தீர்ப்பை நடைமுறைப்படுத்த கூடாதுன்னு வெளிப்படையா அறிக்கை வேற வெளியிடுறாங்க. அமைச்சர் சேகர் பாபு உட்பட தமிழக அரசை சேர்ந்த அதிகாரிகள் இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, என்ன சொல்லியிருக்காங்க, தீபத்தூண்ல விளக்கு ஏத்துனா அந்த இடத்துல மத கலவரம் வரும், மத கலவரம் வரும்னு சொல்லியிருக்காங்க. பகுத்தறிவு பேசக்கூடிய இந்த கோஷ்டிகள் தீபத்தூண்ல விளக்கு ஏத்துனா எப்படி மத கலவரம் வரும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த விவகாரத்தை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். எப்படி தீபத்தூண்ல விளக்கேத்துனா மத கலவரம் வரும்? நீதிமன்றம் உத்தரவு போட்டதுக்கு அப்புறமாவும் ஹிந்து வெறுப்பு இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த விட மாட்டோம்னு அடம் பிடிக்கிறாங்க. நீதிமன்றம் சாஸ்திர சம்பிரதாய சடங்குகளை காப்பாற்றணும்னு சொல்றாங்க. ஆனா இந்த திமுக என்ன பண்றாங்க, அதெல்லாம் காப்பாற்ற முடியாது, அதை நடைமுறைப்படுத்த முடியாது, நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் நாங்க அதை நிறைவேற்ற விட மாட்டோம்னு சொல்றாங்க. ஒத்த கால நிக்கிறாங்க. மதசார்பற்ற ஆட்சின்னு இந்த பக்கம் திமுக கத்திட்டு இருக்கு. ஆனா உண்மையாலேயே திமுக ஹிந்து விரோத ஆட்சியை தான் இங்க கொடுத்துட்டு இருக்கு. இந்து சடங்குகளை இவங்க கட்டுப்படுத்துறாங்க, பண்டைய ஹிந்து நடைமுறையை இவங்க மாத்த பாக்குறாங்க. ஹிந்து கோவில்களுக்கு சொந்தமான நிலங்களை திருடி இருக்காங்க, ஹிந்து கோவில்ல இருந்த நகைகளை திருடி தின்னு இருக்காங்க, கோவில்ல இருக்கக்கூடிய பழங்கால சிலைகளை திருடி வித்திருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம கோவில் பணமானது மாநில அரசின் வருமானம்னு சொல்லி அதை அப்படியே கையோட எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்களேன், இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்துவ வழிபாட்டு ஸ்தலங்கள் அது எல்லாமே அவங்களுடைய கையில தான் இருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களுடைய சொத்துக்கள் அது எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. திருட்டு முகலாயர்களுடைய ஆட்சி காலகட்டத்துல ஹிந்துக்கள் எப்படி இருந்தாங்களோ, எவ்வளவு மோசமான நிலையில இருந்தாங்களோ, அதே மாதிரிதான் ஸ்டாலின் தலைமையிலான இந்த திமுக ஆட்சியின் கீழே தமிழகத்துல இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் இருக்காங்க. அந்த காலத்துல அவனுக்கு நாம ஜிஸ்யா வரியை கட்டிட்டு இருந்தோம். இந்த காலத்துல இவங்க என்ன பண்றாங்க, நம்முடைய ஹிந்து கோவில் இருக்கக்கூடிய சொத்துக்களை திருடிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம பக்தர்கள் கிட்டையும் காசு புடுங்குறாங்க. ஒரு பக்கம் இவ்வளவு கொடுங்கோலான ஆட்சியை இவங்க கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தொடர்ந்து திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள், திமுகவுடைய மூத்த தலைவர்கள் இருந்து அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் இவங்க எல்லாருமே தொடர்ந்து ஹிந்து மத நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக எம்பிக்களான கனிமொழி, ஆர் ராசா, அப்புறம் அமைச்சர்களா இருக்கக்கூடிய சேகர் பாபு, மனோ தங்கராஜ், பொன்முடி, அப்புறம் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, கம்யூனிஸ்ட் எம்பி வெங்கடேசன், இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இந்த திமுக மற்றும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் ஹிந்து மத நம்பிக்கைகளை குறித்து அவ்வளவு கொச்சையா அருவருப்பாலாம் பேசியிருக்காங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகள் மட்டும் கிடையாதுங்க. இந்த புலிங்கோ கூட்டணி இருக்கு இல்லையா, அந்த புலிங்கோ கூட்டணியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்காங்க. அயோத்தி ராமர் கோவில் விவகாரம் தொட்டு இப்போ இந்த திருப்பரங்குன்ற விவகாரம் வரைக்கும் அவ்வளவு விஷயங்கள் அவ்வளவு கேவலமாலாம் பேசி வச்சிருக்காங்க. இவங்களா ஹிந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக மட்டும் கிடையாது மக்களே, ஒட்டுமொத்த நீதித்துறைக்கு எதிராகவும் ஏகப்பட்ட கோக்குமாக்கு வேலைகளை பார்த்து வச்சிருக்காங்க. ஏதோ இவங்கெல்லாம் வானத்திலிருந்து குதிச்ச மாதிரி இந்த ஒட்டுமொத்த நாடும் இவங்க அப்பா வீட்டு சொத்து மாதிரி அவ்வளவு அட்டகாசங்கள் அட்டுழியங்கள் பண்ணியிருக்காங்க. எழுதி வச்சுக்கோங்க, எவெல்லாம் இப்பேற்பட்ட கேடுகட்ட வேலைகளை பார்த்தானுங்களோ அவனுங்க எல்லாருமே அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய கடைசி வாரிசு வரைக்கும் அவங்க எல்லாருமே அனுபவிப்பானுங்க. நமக்கு தெரியாதுங்க, நாம எல்லாருமே வெளியில இருந்துதான் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஹிந்து விரோதிகள் வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. அவங்களால வெளியே சொல்ல முடியாம எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கதறிக்கிட்டே இருப்பாங்க. ஃபைனலா பூர்ணச்சந்திரன் இருக்கார் இல்லையா, இறந்து போனாரு பாருங்க, தீ குளிச்சு இறந்தாரு பாருங்க, அவருடைய ஆன்மா இப்போ நற்கதி அடைஞ்சிருக்கும். தமிழக பாஜக அவருக்காக நடுக்கல் நடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம், சீக்கிரமா அந்த ஒரு விஷயத்த செய்யுங்க. பர்சனலா எனக்கும் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். அந்த விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா எனக்கும் ஆத்ம திருப்தியா இருக்கும். எவ்வளவு சீக்கிரமா செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தயவு செய்து அவருக்காக நடுக்கெல்லாம் நடுங்க. இந்த சமூகத்துக்கு துளி கூட பிரயோஜனமே இல்லாத, எந்த ஒரு பிரயோஜனமான விஷயங்களும் செய்யாத, வெறும் வெட்டியா பேசிட்டு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஊர் முழுக்க சிலை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது திரு பூர்ணச்சந்திரன் அவர்களுக்கு இந்த மாதிரி நடுக்கல் வைக்கிறதுல தப்பே கிடையாது. வைங்க, தயவு செய்து சீக்கிரமா அவருக்காக நடுக்கல்ல வைங்க.